ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஜேர்னல்னால் என்ன, அதே மாதிரி லெட்ஜர்னால் என்ன, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு பேசிக் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்லேயே வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்துட்டு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள். அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இல்லை மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் இல்லை உங்களுக்கு எம்பிஏல எந்த பேப்பர்ஸ் வேணும்னாலும் அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள், இல்லை என் சேனலில் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜேர்னல் எப்பயுமே வந்துட்டு இதுதான் வந்து அந்த புக் கீப்பிங்கில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு, ஜேர்னல் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி இது தான் ஸ்டார்டிங். நீங்கள் வந்துட்டு எங்கே ஒரு ரெக்கார்ட் பண்ணுறீங்கனாலும் அது வந்து ஜேர்னலாக தான் இருக்கும். ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். A journal is the first place where financial transactions are recorded. ஸோ ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்றது என்னன்றது நம்ம மொத்தமாகவே பார்த்துருக்கோம். அது ஒரு 5th வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈச் transaction is entered in chronological order and follows the double entry system. chronological order அப்படின்னா என்னது, லைக் ஸ்டார்டிங்லேருந்து வர மாதிரி டேட் வைஸ். இப்போ வந்துட்டு மார்ச் 31லேருந்து ஏப்ரல் 31 வரைக்கும் நமக்கு நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நோட் பண்ணுறோம் புக்கில். அப்படின்னா எப்படி நோட் பண்ணோம், ஃபஸ்ட்டு மார்ச் 31, ஏப்ரல் 1, ஏப்ரல் 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஆர்டராக வர்றது தான் க்ரோனாலஜிக்கல், அதாவது அசெண்டிங் ஆர்டர் மாதிரி ஆர்டராக வர்றது க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். அண்ட் ஃபாலோஸ் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா ஒரு சைடு வந்து டெபிட் இருக்கணும், ஒரு சைடு வந்து கிரெடிட் இருக்கணும். அதாவது டெபிட் கிரெடிட் ரெண்டுமே இருக்கிறது தான் வந்துட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகேவா? மீனிங் எவ்ரி டிரான்சாக்ஷன் அஃபெக்ட்ஸ் 2 அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் நோட் பண்ணுறதுனால 2 அக்கௌண்ட்ஸ்லையுமே வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுதான் வந்துட்டு ஜேர்னல், அதோட பேசிக் டெஃபினேஷன். ஸோ ஜேர்னலோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நம்ம வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட் எழுதிக்கணும், அதுக்கடுத்து காலம் வந்துட்டு பர்டிகுலர்ஸ், அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு இன்னொரு ரோ வந்து இன்னொரு காலம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் தேவையில்லை. எல்எஃப்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க, லெஜர் ஃபோலியோ அப்படின்ட்டு, பட் அது இல்லைனாலுமே பரவாயில்ல. ஸோ அதுக்கடுத்து டெபிட் கிரெடிட் நான் சொன்ன மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றதுனால டெபிட் கிரெடிட் இவ்வளோ தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஜேர்னல் என்ட்ரிக்கு. ஓகேவா? ஸோ டேட்டில் வந்துட்டு நம்ம என்னைக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அந்த டேட் போட்டுருவோம். பர்டிகுலர்ஸில் வந்துட்டு கேஷ் அக்கௌண்ட், டிஆர் அப்படின்னா டெட்டார், டு சேல்ஸ் அக்கௌண்ட் எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டு எழுதுறதுக்குமே வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. பீயிங் குட்ஸ் சோல்ட் ஃபார் கேஷ், லைக் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம இந்த வந்து எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஃபார்மேட் மட்டும் இப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ டெபிட்டில் என்ன போடுறீங்களோ அதுதான் கிரெடிட்லேயும் போடுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் மீன்ஸ் கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட், கேஷ் இஸ் கம்மிங் இன் டு த பிஸ்னஸ். அதாவது டெபிட்னா வந்துட்டு நமக்கு வருது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா நமக்கு 10,000 அந்த பிஸ்னஸ்க்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டு சேல்ஸ் அக்கௌண்ட், அந்த நமக்கு வந்திருக்க 10,000 நம்ம என்ன பண்ணுறோன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்க்கு மாற்றுறோம். மீன்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் இஸ் credited, revenue is generated. ஓகேவா? a brief explanation is given in brackets. அதுதான் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது. being goods sold for cash, நம்ம வந்துட்டு ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 10,000, அதாவது 10,000 வேல்யூ உள்ள கூட்ஸை வந்துட்டு நம்ம வந்து விற்றுருக்கோம். அப்படி நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்டை கொடுத்ததுனால நமக்கு வந்து 10,000 rupees கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சிருக்குன்னா அதை எந்த அக்கௌண்ட்டில் நோட் பண்ணுவோன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நோட் பண்ணுறோம். 10,000 எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கூட்ஸை வந்துட்டு நம்ம இந்த 10,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது, கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக புரிஞ்சிடும் ஜேர்னல் எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல்ஸ் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம வந்து சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக பார்த்து வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் ஜேர்னல். ஸோ யூஸ்டு ஃபார் நான் ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் லைக் டிப்ரிசியேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி இல்லாத ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஜேர்னல் யூஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஸ்பெஷலைஸ்டு ஜேர்னல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஜேர்னல். சொன்ன மாதிரி சேல்ஸ் ஜேர்னல் எதுக்குன்னா ஃபார் கிரெடிட் சேல்ஸ். அப்புறம் பர்ச்சேஸ் ஜேர்னல்ஸ் ஃபார் கிரெடிட் பர்ச்சேசஸ்.
அப்புறம் கேஷ் கிரெடிட்டு கேஷ் வேறு வேறு ஓகேவா. இப்போ வந்து கேஷ் ரெசிப்ட் ஜேர்னல் ஃபார் இன்கமிங் கேஷ் நமக்கு வருதுன்னா அதை வந்துட்டு நம்ம கேஷாக நோட் பண்ணுறது அது வந்து கேஷ் ரெசிப்ட். கிரெடிட் அப்படின்றது வந்து கேஷாக இல்லாமல் லைக் பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஓகேவா. அப்புறம் கேஷ் பேமெண்ட் ஜேர்னல் அதுவும் இருக்குது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது அந்த இது ரெசிப்ட்ஸையும் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு கேஷ் பேமெண்ட் ஜேர்னல். இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அண்ட் தென் லெட்ஜர் அது வந்துட்டு புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. இப்போ லெட்ஜருன்றது வந்துட்டு புக் ஆஃப் ஃபைனல் என்ட்ரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஜரில் என்ன பண்ணுறோன்னா டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் இஸ் அ புக் வேர் டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஜேர்னல் ஆர் போஸ்டட் டு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ். லெட்ஜரில் வந்துட்டு நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தது என்னமோ ஒரே ஒரு இது தான். பட் நம்ம லெட்ஜர்னு எடுத்தோன்னா லைக் ஜேர்னல்னு எடுத்தோன்னா நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் ஒரு மந்த்துக்கு நம்ம எவ்வளோ எடுத்தாலுமே 30 டிரான்சாக்ஷன் கூட நம்ம வந்து அதே மாதிரி நோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஜேர்னலில் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்றுத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் எழுதுறது வந்து லெட்ஜர் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதுதான் அப்படின்ட்டு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் த பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதை தான் வந்து பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மேட் ஆஃப் அ லெட்ஜர் அக்கௌண்ட் வந்துட்டு T ஃபார்மேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் செப்பரேட் சைட்ஸ் ஃபார் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ். தனித்தனியாக டெபிட்க்கு தனியாகவும் கிரெடிட்க்கு தனியாகவும் சைடு எடுத்துப்போம். இப்போ டெபிட் வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடில் எழுதுகிறோன்னா கிரெடிட் வந்துட்டு ரைட் சைடில் எழுதுவோம். அதை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதுக்கும் ஒரு ஃபார்மேட் மாதிரி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கேஷ் அக்கௌண்ட் இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் எடுத்திருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ டேட் வந்துட்டு இந்த மாதிரி February 1 February 10 எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 2 செப்பரேட் சைட்ஸ் இருக்கும்னு சொன்னேன்னா. ஸோ இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜேர்னல் எப்படி பார்த்தோம் டேட் பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் இவ்வளோ தான் இருந்துச்சு 4 காலம். ஆனால் இங்கே தனியாக டெபிட்டுக்குன்னு தனியாக எடுத்து போட்டிருக்காங்க, கிரெடிட்டுக்கு ரைட் சைடு எடுத்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெபிட்க்கு வந்து டேட் பர்டிகுலர்ஸ் டெபிட், அதே மாதிரி கிரெடிட்க்கு வந்து டேட் பர்டிகுலர்ஸ் கிரெடிட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ சேல்ஸ் அக்கௌண்ட், அதாவது டெபிட்டில் இருக்கிறது இது. டூ சேல்ஸ் அக்கௌண்ட் rupees 10,000 மீன்ஸ் கேஷ் வாஸ் ரிசீவ்டு ஃப்ரம் சேல்ஸ். டெபிட்னா என்னது, நமக்கு வந்து கேஷ் வந்திருக்கு அப்படின்றது ஓகேவா. ஸோ 10,000 வந்திருக்கு. பை ரெண்ட் அக்கௌண்ட் 2,000 மீன்ஸ் கேஷ் வாஸ் ஸ்பெண்ட் ஆன் ரெண்ட். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட மீனிங் என்ன நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன பிஸ்னஸ் எடுத்துக்கலாம், சரி நம்ம இப்போ வந்து ஒரு பொம்மை வச்சுருக்கோம், பொம்மை வந்து விற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதில் வந்து 10,000 rupees கிடைக்குது. அதை தான் நம்ம வந்து டெபிட் அக்கௌண்ட்டில் 10,000 எழுதியிருக்கோம். பட் நம்மளோட கம்பெனி இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம 2,000 rupees ரெண்ட் கொடுக்குறோம். அதுதான் வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டில் எழுதியிருக்கோம் ஓகேவா. இப்போ பேலன்ஸ் இது வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து பேலன்ஸ் பார்ப்போம் சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு C/D அப்படின்னு போடுறது வந்துட்டு கேரிட் ஆன் அந்த மாதிரி. இதை நம்ம வந்து அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் வந்து அந்த C/D அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ 10,000 shows that the remaining balance carried forward. இது எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வேலை எங்கேயாவது போய்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது எடுத்துகிட்டு போய்டுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் தான் வந்துட்டு 2 சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்துட்டு 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதே மாதிரி 5,000 வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பர்ச்சேஸ் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணதில் 3,000 வந்து நமக்கு செலவாயிருக்கு. அதை வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை பேலன்ஸ் பண்ணுவோம் ஒரு சில டைமில். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீ டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ ஜேர்னல் லெட்ஜர் பர்பஸ் வந்துட்டு ஜேர்னல் ரெக்கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில் வரும்போதே வந்து நோட் பண்ணுறது தான் ஜேர்னல் ஓகேவா. லெட்ஜர் வந்துட்டு எல்லா ஜேர்னலில் வந்து நம்ம எல்லா அக்கௌண்ட்டுமே வந்துட்டு பொதுவாக தான் பார்ப்போம். பட் லெட்ஜரில் வந்து தனித்தனியாக குரூப்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன்ட்டு அக்கௌண்ட்ஸ். கேஷ் அக்கௌண்ட்னா தனியாக எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட்னா அது தனியாக எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கன்ற மாதிரி. அப்படி மட்டும் கிடையாது, பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி. அது மாதிரி தனித்தனியாக பிரித்து உள்ளது தான் வந்து லெட்ஜர். நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்துட்டு க்ரோனாலஜிக்கல், அதாவது டேட் வைஸ். நான் சொன்ன மாதிரி டேட்லேருந்து கரெக்டாக April 1 30 வரைக்கும்னா 1 2 3 4 அப்படி வராது. இது வந்து அக்கௌண்ட் வைஸ்ன்னு சொன்ன மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்லேருந்து எந்தெந்த அக்கௌண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி போகணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரக்சர்.
இது நான் சொன்ன மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் அவ்வளோதான் 4 காலம்ஸ் இருக்கும். டெபிட் கிரெடிட் காலம்ஸ் இருக்கும். பட் இதில் வந்துட்டு அக்கௌண்ட்டே வந்து 2ஆக பிரிச்சுட்டு டெபிட்க்கு தனியாக வந்துட்டு டேட் பர்டிகுலர் டெபிட், அதே மாதிரி கிரெடிட்க்கு தனியாக டேட் பர்டிகுலர் கிரெடிட், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. அப்புறம் போஸ்டிங்ஸ். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இனிஷியலி. டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைஸ்ட் அண்ட் போஸ்டட். எப்போ நம்ம வந்து ஜேர்னல் எழுதுகிறோன்னா நமக்கு எப்போ வந்து அந்த டிரான்சாக்ஷன் பற்றி தெரியுதோ அப்போவே நம்ம வந்து அங்கே நோட் பண்ணி வச்சுருவோம். பட் இங்கே வந்து லெஜரில் எப்படி எழுதுவோம்னா நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் வைஸ் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா தான் நோட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து இங்கே ரொம்ப பேசிக்கான டிஃப்ரென்சஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான். ஜேர்னல் டு லெஜரில் நமக்கு ஜேர்னலில் வரதை நம்ம எப்படி லெஜராக மாற்றுவோம் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? லெட்ஸ் கன்சிடர் அ டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த மாதிரி உங்களுக்கு 10 கொடுக்கலாம், இல்லை 15 கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஒன்று எடுத்து பார்ப்போம். ஸோ ஆன் 1st February 2025, ஓகே, goods worth ₹10,000 were sold for cash. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஜேர்னலுக்கு பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஆனால் இங்கே நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது February 1 நம்ம வந்து 10,000 rupeesக்கான கூட்ஸை வந்துட்டு செல் பண்ணியிருக்கோம். எதுக்கு? கேஷ்க்கு. கிரெடிட் கிடையாது, கேஷ்க்கே நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலர்ஸில் என்ன எழுதுகிறோம்? அது வந்து கேஷ்க்கு செல் பண்ணியிருக்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட். எப்படி என்ன பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 சேல்ஸ் அக்கௌண்ட். 10,000 அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே இங்கே என்ன போடுறீங்களோ அங்கே அதுவே போட்டுருங்க. 10,000 அவ்வளோதான். ஸோ அதுக்கு அந்த ப்ராக்கெட்ஸில் வந்து பீயிங் குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் அப்படின்றது மென்ஷன் பண்ணாலே போதும் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இவ்வளோ தான் ஜேர்னல் வந்து இவ்வளோ தான். இப்போ அது நம்ம லெஜருக்கு எப்படி மாற்றுறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு 2 அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டெபிட்க்கு தனியாக கிரெடிட்க்கு தனியாக பிரிச்சுருங்க. ஸோ டேட் பர்டிகுலர்ஸ் டெபிட், டேட் பர்டிகுலர் கிரெடிட். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே கேஷ்ன்றது டெபிட்டில் தான் இருக்குது. ஸோ டெபிட்டில் அந்த 10,000 போட்டு கேஷ் அக்கௌண்ட் எழுதுறீங்கன்னா பர்டிகுலர்ஸில் வந்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும். ஓகேவா? லைக் மாற்றி எழுதுகிற மாதிரி. அதே மாதிரி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்க்கு எழுத போகிறீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் அதில் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டெபிட்டுன்றது இங்கே கிரெடிட்க்கு போடணும், கிரெடிட்டில் இருக்கிறத டெபிட்க்கு போடணும், மாதிரி மாற்றி போடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதுறது தான் லெஜர். மோஸ்ட்டாக உங்கள் எக்ஸாமுக்கு வந்துட்டு ஜேர்னலும் சரி லெஜரும் சரி இது ரெண்டுமே கேட்க மாட்டாங்க. பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து 5 மார்க் 10 மார்க்கில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் இதை பற்றி தான் இருக்கும். இதை பற்றிலாம் மோஸ்ட்டாக 2 மார்க்ஸ் கூட கேட்க மாட்டாங்க. எந்த எக்ஸாம் சொல்கிறேன்னா MBA எக்ஸாம்ஸ்க்கு சொல்கிறேன். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி MBA எக்ஸாம்ஸ்க்கு. மற்ற யூனிவர்சிட்டிஸில் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜேர்னல் லெஜர் இவ்வளோ தெரிஞ்சாலே போதும். ரொம்ப டீப்பாக போகணுமான்றது எனக்கு தெரியல. மற்றபடி ஆனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம். அப்போ தான் வந்துட்டு ஒரு 10 மார்க்ஸ் சம்மோ இல்லை 5 மார்க்ஸ் சம்மோ கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும். அது மேபி கஷ்டமாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு புரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி மற்ற சேனலில் நிறைய சேனலில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு 2-3 சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃப்ளோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியலனாலும் அட்லீஸ்ட் தியரி எழுதி பாஸ் ஆக வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு புரியணும் அப்படின்ட்டா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸும் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.